பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே வெளிவந்திருக்கிறது பராசக்தி திரைப்படம். தமிழ்நாட்டின் மொழிப்போர் வரலாற்றை, அன்றைய மாணவர்களின் உணர்வுபூர்வ போராட்டத்தை இன்றைய ஜென்சி இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இந்த திரைப்படம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை, இதுவே இந்தியாவை இணைக்கும், வழிநடத்தும் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். கிடப்பதெல்லாம் கிடக்கு, கிளைவியை தூக்கி மனையில் வை என்பதைப் போல பஞ்சம், பசி, பட்டினி, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு என திணறிக் கொண்டிருக்கும் இந்தியாவில் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதை விடுத்து இந்தியை திணிக்கும் வேலையை முழு மூச்சாக தன்னுடைய ஒரே கடமையாக செய்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசின் வஞ்சத்தை வெளிக்கொணரும் ஒரு திரைப்படமாக இது இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நல்ல வாய சம்பாதிச்சத நாரவாய திங்கிறான்றது மாதிரி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறும் வரிப்பணத்தை வைத்து இந்தியை மட்டும் வாழ வைக்கும் வஞ்சனையை தொடர்ந்து ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது கண்கூடு. இந்தி பிரச்சார சபா நடத்துவது பல்வேறு மொழிபெயர்ப்பு மாநிலங்களின் வருவாயில். ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்படும் கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகளில் இந்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஒன்றிய அரசு தொடர்ந்து தான் வகுக்கும் திட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் பெயர் மாற்றும் திட்டங்களுக்கு கூட இந்தி பெயரை சூட்டும் அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்து வருகிறது. வங்கிகள், விமான நிலையங்கள் என எல்லா ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் இந்தி திணிப்பு முழு மூச்சாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பல்வேறு மொழி பேசும் மக்களின் உழைப்பை சுரண்டி ஒரு மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இது இன்றைய பாஜக என்று மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆண்ட காலங்களில் கூட இப்படித்தான். என்ன ஒன்று, சற்று உரக்க கத்தினால் காங்கிரசுக்கு காது கேட்டுவிடும். ஆனால் இந்த பாஜகவிற்கு எந்த அளவிற்கு உரக்க கத்தினாலும் காது கேட்காது. அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருப்பது என்பதே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு உடன்படிக்கை. ஒன்று ஆங்கிலம் மட்டும் இருக்க வேண்டும், இல்லையெனில் ஆங்கிலத்துடன் சேர்த்து அட்டவணைப்படுத்தப்பட்ட அத்தனை மொழிகளும் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும். இந்திக்கு மட்டுமே அலுவல் மொழி என்ற இடம் என்பது சாபக்கேடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பல்வேறு மொழி, பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவர்களும் இணைந்து இணக்கமாக வாழ்வதே வேற்றுமையில் ஒற்றுமை. சரி, இந்த திரைப்படத்திற்கு வருவோம். அனைவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளிவந்திருப்பது பாராட்டத்தக்கதே. ஆனால் இந்தி அலுவல் மொழி சட்டத்தை காங்கிரஸ் திணித்த போது ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமே தன்னந்தனியாக நின்று போராடியது, வென்றது. இது வரலாறு. பிற மாநிலங்கள் அனைத்தும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டது, இந்தியை ஏற்கத் தொடங்கியது, இந்தியை கற்கத் தொடங்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்த இந்த போராட்டத்தில் பிற மாநிலத்தவர்களும் கலந்து கொண்டதைப் போல திரித்து இருப்பதுதான் இந்த படத்தின் ஒரு பாதகமான செயல். வரலாறை வரலாறாக பதிவு செய்யாமல் தன்னுடைய வியாபார யுக்திக்காக, தன் வியாபாரத்தை பெருக்கும் நோக்கத்திற்காக ஆந்திராவிலிருந்து ரெட்டியார் வந்ததாக, மலையாளத்திலிருந்து மேனன் வந்தார்கள் என்பது போல் பல்வேறு கதைகளை அளந்துவிட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த படத்திற்கு புறநானூறு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயரே சாலச் சிறந்ததாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பெயரை மாற்றி பராசக்தி என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. ஏனென்றால் புறநானூறு என்ற பெயர் தமிழுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. இதில் கன்னடரையும் தெலுங்கரையும் மலையாளியும் இணைக்க முடியாது. எனவே இவர்கள் இந்த புறநானூறு என்ற பெயரை வியாபார நோக்கத்திற்காக புறம் தள்ளி பராசக்தி என்ற ஒரு பெயரை சேர்த்திருக்கிறார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். பராசக்தி என்ற பெயரில் நமக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் புறநானூறு என்ற பெயரிலிருந்து பராசக்தி என்று மாற்றப்பட்டதற்கான முழு காரணமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உரிய அடையாளத்தையும் மறைத்துவிட்டு ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தென்னிந்தியா முழுவதும் சேர்ந்து நடத்தியது போன்ற மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய வியாபார தந்திரத்திற்காக அந்த இடத்தில்தான் இந்த திரைப்படம் அதனுடைய நோக்கத்திலிருந்து தவறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளைச் சேர்ந்தவர்கள், அதாவது வீட்டிற்குள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் கொள்ளலாம். ஆனால் ஆந்திராவிலிருந்தும் மலையாளத்திலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் இந்த போராட்டத்தில் ஒருபோதும் கலந்து கொள்ளவில்லை. அதற்கான விளைவுகளை அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இந்த மாநிலங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்தது. தமிழ்நாடு மட்டுமே இறங்கி நின்று போராட்டம் செய்தது. அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டது. இந்த முழு பெருமையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. அதை தூக்கி பிற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொழுப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனமான செயல். அன்றைக்கு அந்த மாநிலங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த விளைவைத்தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிராவின் தலைநகரான மும்பையில் இந்தி மட்டுமே இருக்கிறது. மும்பைக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலும் இந்தி தாய்மொழியாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் அன்றைய மகாராஷ்டிராவில் போதிய சிந்தனை இல்லாமல் இந்தியை வாரி அணைத்துக் கொண்டது. அதுபோலவே பல்வேறு மாநிலங்களும் இதே நிலைமைதான். இன்றைக்கு பெங்களூரிலும் இந்தி பரவலான பேசப்படும் ஒரு மொழியாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு பிற மாநிலங்கள் இவற்றை உணர்ந்திருக்கலாம். ஆனால் 1964 காலகட்டங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராடி வென்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. ஒன்று, இன்னும் சிலர் இந்த மொழி போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவுடன் மட்டுமே முடிச்சு போட்டு விடுகிறார்கள். இது திமுகவிற்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நடந்த போராட்டம். திமுகவும் அதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்று வேண்டுமானால் நாம் கொள்ளலாம். சிலர் திமுகவின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். இது திமுகவிற்கான போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டிற்கான போராட்டம் கூட அல்ல. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள் அனைத்திற்குமான கேள்வி கேட்கும் உரிமை குரல் நாம் கேட்பது. தமிழை மட்டும் அலுவல் மொழியாக்குங்கள் என்பது அல்ல. அட்டவணைப்படுத்தப்பட்ட அத்தனை 22 மொழிகளையும் அலுவல் மொழியாக்கப்பட வேண்டும். இந்திக்கே முக்கியத்துவம் என்று இருப்பதை மாற்றி அத்தனை 22 மொழிகளுக்கும் முக்கிய இடம் வழங்க வேண்டும். அதுவே இந்தியா என்ற இந்த திருநாடு இன்னும் வளம் பெற, இன்னும் ஒற்றுமை பெற, பலம் பெற மிகுந்த வழிவகை செய்யும்.